ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல்ல நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ரீசென்ட்டா புருஷன் அப்படின்ற ஒரு படத்துல இருந்து டைட்டில் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டைட்டில் ப்ரோமோக்கு தான் இப்போ நம்ம ரியாக்ஷன் குடுக்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து இந்த வீடியோக்கு ரியாக்ஷன் குடுக்கணும்னு மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே. வித் த பிளெஸிங் ஆஃப் டாக்டர் ஏசி சண்முகம். என்னது இது சீரியலா? ஓ சீரியலா? இங்க பாருங்க, புருஷனா இருக்கிறது முக்கியம் இல்ல. ஏய் மறைக்காதீங்க, முக்கியமான டயலாக். விஷால் சாரா? புருஷனா இருக்கிறது தான் முக்கியம். புரியுதா அத்தை? தொடரும். சீரியல் முடிஞ்சிருச்சா? ஏய் சார் நீங்களா? வெளியில மழை வர மாதிரி இருக்கு, அதான் உங்க துணி நஞ்சிட கூடாதுன்னு என் கையாலே எடுத்துக்கோங்க. பாருங்க, ஓ. எவ்வளவு பெரிய ஹீரோ. மழை வர மாதிரி பக்கத்து வீடு போல இருக்குதுன்னு இருக்கு. நம்ம துணி எடுத்துட்டு வராரு. நீங்களும் இருக்கீங்களே. விடுங்க பாவம், வேலை செய்யட்டும். இப்போதான் நம்ம சீரியல் பார்த்தேன். செம்ம இமோஷனல் டயலாக் சார். ஒரே ஒரு தடவை அதை நேர்ல சொல்லி காட்டுங்க நோ நோ நோ, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்காக. ஓ, புருஷனா இருக்கிறது முக்கியம் இல்ல, புருஷனா இருக்கிறது தான் முக்கியம். கேட்டுக்கங்க பாஸ். நான் ஒன்றும் சொல்லி காட்டல பாஸ், டைலாக் தான் சொல்லி காட்டினேன். ஆனா அது அவருக்கு 100% பொருந்தும். என்னங்க ஏதோ சும்மா இருக்கு, நிக்காம நம்ம ஹீரோ சார் பக்கத்துல ஏதோ இருக்கு. அப்படியே நாட்டு சக்கரை ஆட் பண்ணிடுங்க. ஐயோ, சேனலே மாறிடுச்சு. விடுங்க, சுச்சுவேஷன் கேட்டு பாட்டுதான். எனக்கு ரொமான்டிக் சாங்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். பால்கோவால செஞ்ச பணியார் மாதிரியே இருக்காரு. இப்பதான் விஷால் சாரோட படம் மாதிரி இருக்கு. வேற மாதிரி சம்பவம் இருக்கு போல இருக்கு படத்துல. நான் கூட ஆரம்பத்துல போடுங்க. என்னடா விஷால் சார் படம் இப்படி இருக்கு, வேற மாதிரி கொண்டு போறாங்க, விஷால் சார் அமைதியா இருக்க மாதிரி கொண்டு போறாங்கன்னு பார்த்தேன். இப்ப தானே ஆட்ட ஆரம்பிக்குது வேற மாதிரி. மியூசிக் பாருங்களேன், வேற லெவல். யாரோ நினைக்கிறாங்க. இப்போ இவர் உள்ள போய் பார்க்க போறாரா? அத இன்னைக்கு ஃபுல்லா விக்கினே இல்ல, தண்ணி குடிச்சாலும் சொன்னாங்க. அதான் தண்ணி குடிக்கிறேன்ற கேப்ல உள்ள போய் பார்க்க போறாரு போல இருக்கு. ஆயிட்டோம், இது நம்ம வீடு, நானே போய் குடிச்சிட்டேன். வேற லெவலு. என்ன சத்தம்? பயங்கர ப்ரூட்டலா இருக்கும் போல இருக்கு படம். வேற மாதிரி. டெய்லி இப்படிதான் டீ போடுவீங்களா பாஸ்? அப்படியே ஷெல்ஃப்ல இருந்து ஏலக்காவை நசுக்கி போடுங்க. அவன் ஏற்கனவே எல்லாரும் நசீகமா போட்டுக்கிறான். என்னப்பா, கடாய்க்குள்ள போட வேண்டிய கேரட்டை காதுக்குள்ள போட்டுனுக்குற. ஜன்னலா? ஐயோ, இந்த சாமர்த்தியம் கூட இல்ல. இதையும் நானே பண்ணணுமா? கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சார் என்ன பண்றீங்க? பேசிட்டு இருக்கோமா? விக்கல் நின்னுருச்சா? ஹார்ட் பீட்டே நின்றுச்சு. நின்னுடுச்சா? நீ போமா. எதை சொன்னாலும் நம்புது. சாருக்கு சக்கரை அளவா போடுங்க, ரொம்ப வேணாம். அரை ஸ்பூன். வேணாம், கால் போடுங்க. கால் போட சொன்னா காலிலே போடுறானு. பயங்கர ப்ரூட்டலா இருக்கும் போல இருக்கே படம். வயலன்ஸ் அதிகமா இருக்கும் போல இருக்கே. சாரி ஹீரோ சார், டீ எல்லாம் கொட்டிருச்சு, ஃப்ரெஷ்ஷா போட்டுட்டு வரேன். எக்ஸ்கியூஸ் மீ. புருஷனா இருக்கிறது முக்கியம் இல்லை, புருஷன் பொறுமையா இருக்கிறது முக்கியம். காட் பிளஸ் யூ. நீங்க ஏன் சார் கிச்சன் பக்கம் போனீங்க? பாருங்க, தக்காளி சார் தெரிச்சிருக்கு. தக்காளி சாரா? அவன் மாசா இருக்கிறான், இது லூஸா இருக்குது. ஆனா நல்ல பீஸா இருக்குது.
இன்னும் கிச்சன்ல என்ன பண்றீங்க? வேற லெவலுங்க. நல்லா இருக்கு டைட்டில் ப்ரோமோ. ஆனா படம் பேரே புருஷன்றாங்க. எப்படி இருக்குன்னு தெரியல, பாப்போம். பா தமன்னா சூப்பர். டேய் டீசர் எப்படி இருக்குன்னு கேட்டா டீசர் சூப்பர்ண்ணே. டைட்டில் கொஞ்சம் சாஃப்டா இருக்கு. சாஃப்டா புருஷன் 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 எனக்கு அப்படிதான் தோணுச்சு. புருஷன்டா புருஷன் ஏய், புருஷன். அண்ணே இது சூப்பர்ண்ணே. இதுதான் முதல்ல இப்ப நல்லாதான் இருக்கு. இந்த மாடலேஷன்ல சொல்லியானே டைட்டில் ஓகேல சூப்பர். பாட்டு போடுறோம் நீ பாரு. டேய் அடுத்த வாரம் ஷூட்டிங் சாங் வேணும். ஆமா, அவர் சொல்லும் போது ஆதி அண்ணா சொல்லும் போது சாஃப்டா இருக்க மாதிரி இருந்துச்சு. விஷால் சார் சொல்லும் போது பயங்கர மாசா இருக்க மாதிரி தான் இருக்கு. வேற மாதிரி ஷூட் இன் ப்ராக்ரஸா? ஓகே, டைட்டில் ப்ரோமோ பார்த்தாச்சு. டைட்டில் ப்ரோமோ வந்து நல்லா தான் இருந்துச்சு. நல்லா காமெடியா கொண்டு போயிருந்தாங்க. இந்த ப்ரோமோவை பார்த்த வரைக்கும் என்ன தெரிஞ்சுச்சுன்னா, இந்த படம் முழுக்க முழுக்க ஆக்ஷன் பிளஸ் காமெடி படம் தான். ஓகேங்களா? ஏன்னா வந்து இந்த ப்ரோமோலயே வந்து முழுக்க முழுக்க வந்து ஆக்ஷன், காமெடி தான் நெறைய இருந்துச்சு. அதனால வந்து ஆக்ஷன், காமெடி அப்புறம் வந்து கொஞ்சோண்டு எமோஷன். இத வச்சு தான் இந்த படமே வந்து ரன் ஆகும்னு நெனைக்கிறேன். நல்லா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த டைட்டில் ப்ரோமோவ பொறுத்தவரைக்கும் படத்தோட பேர ரிவீல் பண்றது, அது மட்டும் இல்லாம இந்த படத்துல ஒர்க் பண்ற இம்பார்ட்டன்ட்டான மெம்பர்ஸ பத்தி சொல்றதுக்கு தான். அதாவது படத்தோட பேரு புருஷன். அத வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்துல வந்து யார் யார் இம்பார்ட்டன்ட்டா ஒர்க் பண்ணியிருக்காங்க. விஷால் சார் வந்து ஹீரோவா இருக்காரு. தமன்னா மேம் வந்து ஹீரோயினா இருக்காங்க. யோகி பாபு சார் காமெடி பண்றாரு. ஆ ஹிப்ஹாப் தமிழ் ஆதி அண்ணா தான் மியூசிக் பண்றாரு. ஆ சுந்தர் சி சார் தான் டைரக்ட் பண்றாரு. ஓகேங்களா? இந்த மாரி இம்பார்ட்டன்ட்டா ஒர்க் பண்றவங்கள மட்டும் தான் இந்த டைட்டில் ப்ரோமோல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டைட்டில் ப்ரோமோல ஒரு ஸ்டோரியுமே சொல்றாங்க. அது காமெடியா, ஆக்ஷனா கொண்டு போயிருக்காங்க. அந்த ஸ்டோரி தான் படத்துலயும் வரப்போகுதா என்னன்னு தெரியல. இது டைட்டில் ப்ரோமோக்காக ஒரு அட்ராக்ஷனுக்காக குடுத்துருக்காங்களா? இல்லாட்டி வந்து இதே ஸ்டோரி தான் படத்துலயும் வரப்போதான்னு தெரியல. அதெல்லாம் வந்து ட்ரெய்லரோ, டீசரோ பார்த்தா தெரியும். இல்லாட்டி படத்த பார்த்தா தான் தெரியும். ஓகேங்களா? சரி, அந்த டைட்டில் ப்ரோமோல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். அந்த டைட்டில் ப்ரோமோவ பொறுத்தவரைக்கும், இது படத்துல வந்து இதே மாரி வருமான்னு தெரியாது. ஓரளவுக்கு இதே மாரி கூட கொண்டு போகலாம். அதாவது இந்த மாரி வேலைக்கு போற ஒய்ஃபு, வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்க ஹஸ்பண்டாவே விஷால் சார் இருக்கிறாரு. அவருக்கு ஒண்ணும் தெரியாத மாரியே காட்டிக்கிட்டு அப்பாவி மாரி இருக்கிறாரு. ஆனா வந்து அவரு வந்து குடும்பத்துக்காக ஃபைட் பண்றாரு. அதாவது குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக ஃபைட் பண்ணுவாரோ என்னமோ! என்னன்னு தெரியல. அதாவது தமன்னா மேமே வந்து இப்ப வேலைக்கு போறாங்கல்ல, அவங்களுக்கே ஏதாவது ஒரு பிரச்சனை வெளிய யார் மூலியமோ இருந்து வருது. அத கூட வந்து விஷால் சார் வந்து தடுப்பாரோ! அந்த மாரி கூட இருக்கலாம். ஏன்னா வந்து இது டைட்டில் ப்ரோமோ தானே. இதுல வந்து முழுசாலாம் எதுவும் சொல்லல. நம்மளா வந்து அந்த ப்ரோமோ வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறது. இல்லைன்னா விஷால் சார் வந்து ஒரு போலீஸா இருக்கலாம். அண்டர் கவர் ஆப்பரேஷன்ல இருக்கலாம். இல்லாட்டி ஒரு இன்டெலிஜென்ஸ் ஆஃபீசர் அந்த மாரி ஏதாவது இருக்கலாம். அது வந்து வீட்டுக்கு தெரியாம இருக்கிறதுக்காக, இவருக்கு வந்து ஒரு வேலையும் தெரியாது. நான் வீட்டு வேலைய மட்டும் பார்த்துக்கிறேன்ற மாரி வீட்லயே இருக்கிற மாரி இருந்துகிட்டு, அந்த வேலைய வந்து சீக்ரெட்டா வந்து பண்ணலாம். ஓகேங்களா? அது மூலியமா கூட இந்த மாரி பிரச்சனைகள், இந்த மாரிலாம் வரலாம். இதெல்லாம் வந்து படம் வந்தா தான் தெரியும். அட்லீஸ்ட் ட்ரெய்லர் வந்தாவாதுன்னா நமக்கு வந்து என்ன ஸ்டோரி இதெல்லாம் தெரியும். இது வந்து டைட்டில் ப்ரோமோ தான். இதுல இது வந்து அப்படியே படத்துல இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் இருக்காது. அதனால வந்து டைட்டில் ப்ரோமோல என்ன இருந்துச்சுன்னு நான் சொல்லிட்டேன். படத்துல என்ன இருக்குன்றத படத்த பார்க்கும்போது தான் தெரியும். ஷூட் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சுன்ற மாரி போட்டிருக்காங்க. ஷூட் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சுன்ற மாரி போட்டிருக்காங்க. வேற லெவல் வெயிட்டிங்கா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். அது மட்டும் இல்லாம லாஸ்ட்டா சொல்லுவாங்க பாருங்களேன். இந்த மாரி ஆதி அண்ணா கூட சொல்லுவாரு. புருஷன்ற டயலாக் வந்து நார்மலா தானே இருக்கு. இதுல என்ன இருக்கு? அப்படின்ற மாரி சொல்லும்போது, விஷால் சார் வந்து புருஷன் அப்படின்னு ஒரு மாரி சொல்லுவாரு. அது வந்து உண்மையிலே எனக்குமே அந்த மாரி தான் இருந்துச்சு. ஸ்டார்ட்டிங்ல அந்த டைட்டில் பார்க்கும்போது, என்னடா டைட்டில் வந்து இப்படி நார்மலா சாதாரணமா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, விஷால் சார் சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து அப்படி பார்க்கும்போது டைட்டில் வந்து நல்லா வித்தியாசமா தான் இருக்கு. ஓகேங்களா? நல்லா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். வெயிட் பண்ணுவோம். படம் வரும்போது எல்லாருமே போய் தியேட்டருக்கு போய் பார்ப்போம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.